ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 25வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஷீச்சியோட தம்பி சியாவுக்கும் சூஹியோட கசனுக்கும் நடுவுல போட்டி ஸ்டார்ட் ஆயிருந்தது. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ரெண்டு பேரும் ரொம்ப வேகமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நார்மல் மேட்சா இல்ல நிஜமாவே போர்ல சண்டை போட்டுக்கிறாங்களா அப்படின்னு மத்த எல்லாருமே ஷாக் ஆகி பாக்குற அளவுக்கு சண்டை ரொம்ப விறுவிறுப்பா போகுது. வெய்ஷாவுக்கு இந்த ரெண்டு பசங்களோட வீரமும் கிட்டத்தட்ட ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கான். ஷீச்சி பயந்துட்டு இருந்தாலும் ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஜியாவோட கையில இருக்கிற வெப்பன் ஓரமா உடஞ்சு போயிருது. ரொம்ப ஸ்ட்ராங்கான வெப்பன் இல்ல போல. அதனால உடஞ்ச வெப்பனை வச்சே சண்டை போட ஆரம்பிக்கிறான். வெய்ஷாவோட முகமே மாறிடுது. ரொம்ப சந்தோஷமா சூஹி சிரிச்சிட்டு இருக்கும் போது அவன் அட்டாக் பண்ண போறான் சூஹியோட கசன். அப்பன்னு பார்த்து வெய்ஷா போதும் நிறுத்துங்க அப்படின்னு கத்திடுறான். ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு கேம்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு வெய்ஷா சொல்லும் போதே இந்த பையன் என்ன கசன் இவ்வளவு கொடூரமா அடிச்சுக்கிறான் மத்த எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. கசன்னு நேரா சூஹிய திரும்பி பார்த்து நக்கலா வந்துட்டு எப்படி பாத்தீங்கல்ல அப்படின்னு ரொம்ப பெருமை காட்டிட்டு இருக்கான். இதுக்கு தனியா நான் ஒரு வெப்பன் கொண்டு வர சொல்றேன், என்னோட ஸ்பெஷல் வெப்பனை கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு வெய்ஷா சொல்ல உடனே எடுக்கிறதுக்கு ஆளுங்க போயிடுறாங்க. கரெக்டா ஆளுங்க எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்ததுமே சூஹி பயந்துடுறா. ஏன்னா வெய்ஷாவோட அண்ணா இருக்கான்ல, அவனோட வெப்பன் நம்ம சாகும் போது எந்த வெப்பன் யூஸ் பண்ணி சண்டை போட்டானோ அந்த வெப்பனா. கரெக்டா யார நம்ப கூடாது அப்படின்னு அவங்க அண்ணா சொன்னாரோ அவங்க குடும்பத்து பையனுக்காகவே இந்த வெப்பனை கொண்டு வர சொல்ல இதை பார்த்துட்டு சூஹில இருந்து மத்த எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அந்த வெப்பனை கையில வாங்கிட்டு மாமா நீங்க கவலைப்படாதீங்க, வெப்பன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அடிச்சு தூள் கிளப்பிடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறுபடியும் இந்த சியா கிளம்பி போறான். ஆனா ஷீச்சி பயந்துட்டு இருக்க. கவலைப்படாத அப்படின்னு வெய்ஷா கையை பிடிச்சுக்கிறான். இத லூயன் கொஞ்சம் தூரமா இருந்து பாத்துடுறான். அவனுக்கு பயங்கரமா வயிற்றுச்சல் ஸ்டார்ட் ஆயிடுது. இங்க மறுபடியும் ஃபைட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் சூப்பரா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த வெப்பன் இப்ப இவனுக்கு ரொம்பவே சியாவுக்கு செட் ஆயிடுது. அதை வச்சு மின்னல் வேகத்துல அடிச்சுக்கிட்டு இருக்க சண்டை ஒரு வழியா முடியுது. அதுல கரெக்டா நம்ம சியா வின் பண்ணிடுறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம பப்ளி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கால பெட்டு கட்டிட்டு, அவளுக்கு நம்ம சியா ஜெயிச்சுட்டா அப்படின்னு தகவல் வர ரெண்டு பேரும் ஜாலியா கூத்தடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தளபதியும் பப்ளியும் சேர்ந்துக்கிட்டு இதுல வின் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு சியா அப்படின்னு. கரெக்டா அப்பன்னு பார்த்து சூஹியை திரும்பி பார்க்க கசன் சூஹி கண்டபடி முறைச்சிட்டு இருக்கா. வெய்ஷா சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்க பாரு சூஹி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கசினை பார்த்து, இது என்னதான் ஒரு சாதாரணமான போட்டியா இருந்தாலும் நீ போட்ட சண்டை ரொம்ப மோசமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அப்பப்போ திருட்டுத்தனமா சில விஷயங்கள்லாம் பண்ண. இந்த போட்டியில ஜெயிக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம வீரத்தை காட்டணுங்கிறது தான் முக்கியம். இதுக்கு மேல நீ எந்த காம்படிஷன்லயும் இதுல கலந்துக்க முடியாதுன்னு சொல்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த கசன் போய் கத்திக்கிட்டு இருக்கான். அங்க வர சூஹி கசனை ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சுட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவ மன்னிப்பு கேட்க, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த பையன் போற பாதை குறுக்கு பாதை, எத்தனையோ வருஷமான சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மோசமான ஒரு எண்ணம் இருக்கிற பசங்க நல்ல வழியில போறதுக்கு வாய்ப்பே இல்ல, கொஞ்சம் கவனிச்சு வளர்த்துக்கோங்கன்னு வெய்ஷா சொல்ல சூஹி இன்னும் கடுப்பாயிட்டு, ஆனா நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக மட்டும் இன்னைக்கு வரல, ஒரு முக்கியமான விஷயம் என் நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டியது எனக்கு இருக்கு அப்படின்னு கையில இருக்கிற அந்த டோக்கனை காட்டுறா. ஷூட்டாயோட 50,000 வீரர்கள் இப்போ ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. இவனுக்கு ஒரு நல்ல மாஸ்டரை தேடிக்கிட்டு இருக்கேன் என் கசினுக்கு. ஏன்னா அடுத்து அவன் தான் எங்க குடும்பத்தோட தலைவனா வரணும். இவனுக்கு மாஸ்டரா இருக்கிற யார் சம்மதிக்கிறீங்களோ அவங்க என்ன அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சூஹி சொல்லிடுறா. சுத்தி இருக்கிற எல்லாரும் அப்ப இந்த பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த 50,000 வீரர்களும் அவங்களுக்கு டௌரியா குடுக்கற மாதிரி இல்லன்னு சொல்ல லூயன் அமைதியா பாத்துட்டு இருக்கான். ஓ இப்படி போதாக்காத அப்படின்னு. வெய்ஷாவானா எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. சரி ஓகே நீங்க வந்து வேலையை முடிச்சிட்டீங்க, உங்க வேலையை பாருங்கன்னு சொல்ல லூயன் நீங்க அவனோட அங்கிள் கிட்ட இந்த பொண்ணை விருந்து கூப்பிடுங்க, நிறைய பேரை கூப்பிடுங்க, அப்படியே இந்த பொண்ணையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அங்கிளும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இங்க நேரா நம்ம வெய்ஷா வரான். உள்ள வந்துட்டு ஷீச்சி கிட்டையும் சியா கிட்டையும் ரொம்ப சூப்பரா சண்டை போட்ட பிரமாதமா இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வெய்யானும் கூட வந்து கிண்டல் பண்றான். ஆமாமா நான் தான் உன்கிட்ட கத்துக்கணும் போல இனிமே அப்படின்னு. மாமா ரொம்ப பிரமாதமா இருந்தது அந்த ஆயுதம், அதை வச்சு நான் இன்னும் 2-3 ரவுண்டு கூட சண்டை போட்டிருப்பேன் போலன்னு சொல்ல, எப்பவுமே வந்துட்டு நம்ம வெற்றியை தலைக்கு ஏத்திக்க விடக்கூடாது, உன் அக்கா ரொம்ப கவலைப்பட்டு இருந்தா, அவ கூட சேர்ந்து ரெஸ்ட் எடு புரியுதா அப்படின்னு சொல்ல சரி மாமா அப்படின்னு இவனும் சொல்லிடுறான். வெய்ஷா அங்க இருந்து கிளம்பிடுறான். அக்கா மாமா நல்ல டைப் மாதிரிதான் தெரியுதுக்கா அப்படின்னு இப்ப நம்ம ஷியா சொல்லிக்கிட்டு இருக்க, நான் தான் அப்பவே சொன்னலடா அவர் என்ன காப்பாத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அது மட்டும் இல்லாம இப்ப அவர் கொடுத்திருக்க வெப்பன் இருக்கே அவரோட சொந்த அண்ணனோடது, அதுல இருந்தே அவர் மனசை நீ புரிஞ்சுக்கோ, மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்ல அப்படியாக்கா அப்படின்னு சியாவை பாத்துட்டு இருக்கான். இங்க மத்த எல்லா லீடர்ஸையும் கூப்பிட்டு ஒரு விருந்து ஒண்ணு நடக்குது. அந்த விருந்துல கலந்துக்கிறதுக்கு சூஹில இருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்க சூஹியை கொஞ்சம் நக்கலா அங்க சுத்தி இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா லூயன் அவளுக்கு சப்போர்ட் பண்றான். கரெக்டா அந்த நேரத்துல ஷீச்சியும் வெய்ஷாவும் உள்ள வராங்க. இவங்களுக்கு கறி சர்வ் பண்ணணுமா. ஷீச்சி கையில கத்தி கொடுத்து நீ சர்வ் பண்ணு அப்படின்னு வெய்ஷா சொல்ல அவளே கட் பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்றா. விருந்தும் முடியுது. இந்த விருந்துக்காக மட்டும் நான் உங்களை நீ கூப்பிடல அப்படின்னு வெய்ஷா அவங்க ஒரு டேபிள கொண்டு வந்து அதுல அணை கட்டுற ஒட்டுமொத்த பிளானையும் போட்டு நம்ம அட்வைசர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
சொல்றாரு. ஓ, அணை கட்டுறோன்னு பந்தா பண்ணிக்கிறதுக்காக தான் எங்களை கூப்பிட்டீங்களா அப்படின்னு அங்க லூயன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல பந்தா பண்றோம்னு நினைச்சுக்காதீங்க, இதனால வந்துட்டு நான் எத்தனையோ தடவை வெளியே போகும்போது இந்த அணை கட்டுற விஷயமா அவ்வளவு மக்கள் தண்ணி இல்லாம போறனால கஷ்டப்பட்டுட்டு ஊர் விட்டு ஊர் போறத பாத்திருக்கேன். தண்ணி வசதி நல்லா இருக்கு, அது எல்லா ஊர்களுக்கும் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது, அதனாலதான் அந்த அணை கட்டுற பிளான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஊர் வழியாவும் இந்த அணை வரும், அதனால உங்க ஊருமே இதனால பயங்கரமா பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்ல லூயன் பாக்குறான். நீங்க ஊருக்குள்ள வர சாக்குல எங்க நாட கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அப்படிலாம் விட முடியாதுன்னு சொல்ல சுத்தி நிக்கிறவங்க நிறைய பேர் ஓகே சொல்றதுக்கு வந்துட்டாங்க. ஆனா லூயன் சொல்ற பாயிண்ட் தானே அப்படின்னு அமைதியா இருக்காங்க. ஷீச்சி பாக்குறா, எங்க நாடு இவர் நாடும் நாங்க இப்பதான் கல்யாணம் மூலமா சம்மதப்பட்டோம், அதுக்கு முன்னாடி எங்க ஊர் அவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு, இப்ப எங்களுக்குள்ள வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு, மக்களுக்கு தண்ணியும் கிடைக்குது, அதனால விளைச்சல் அமோகமா இருக்கு, பிசினஸும் நல்லா நடக்குதுன்னு சொல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டமா உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் பேசுவ அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அப்போ நம்ம சியா வந்துடுறான். நான் தான் அடுத்த வாரிசு, நான் தான் எங்க ஊருக்கு கவர்னர் ஆக போறேன், நான் பேசலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு நாங்க 2 பேருமே 2 குடும்பமுமே 14 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா எதிரி ஆயிட்டோம், இப்ப அதுல இருந்து கொஞ்சமா மீண்டு வரதுக்காக தான் அந்த கல்யாணத்தை பண்ணோம். ஆனா அந்த கல்யாணம் எதுக்காக வந்துட்டு வெய்ஷா பண்ணிக்கிட்டாரு தெரியுமா? ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாங்க, எங்க ஊர்ல தண்ணி வசதி நிறைய இருக்கு, அதனால அவருக்கு இருக்கிற எல்லா பயத்தையும் தள்ளி வச்சுட்டு எங்க குடும்பத்து மேல இருக்கிற பகையை தள்ளி வச்சுட்டு மக்களுக்காக அவர் இந்த முடிவு எடுத்தாரு. ஆனா நீங்க உங்க மக்களுக்கு தண்ணி கிடைச்சு நல்லா இருப்பாங்க அப்படின்னு யோசிக்காம உங்க சுயநலத்தை பத்தி யோசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல வெய்ஷாவு பெருமையா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவர் சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கு, நிறைய பேர் ஒத்துட்டு இருக்காங்க. ஆனா லூயன் என்னதான் இருந்தாலும் நான் இன்னொருத்தங்களுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு கிளம்ப இவன் கூடயே இன்னும் 2-3 சில பேர் சேர்ந்து கிளம்பிடுறாங்க. அங்க சூஹி நிக்கிறா. எனக்கு இந்த பிளான் பிடிச்சிருக்கு, அதனால நான் போய் ஷூட் ஆகிக்கிட்ட பேசி எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஹெல்ப் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்ல சுத்தி நிக்கிறவங்களும் எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த ஐடியா, யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வெய்ஷாவ் கையெடுத்து கும்பிட்டு சீக்கிரமா எங்க வீரர்கள் அனுப்புற அணை கட்டுற வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வரான். வெளியே சியாவ் நின்னுட்டு இருக்கான். என்னை பத்தி நல்லபடியா பேசினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு வெய்ஷாவ் சொல்ல நீங்க எங்க அக்காவை காப்பாத்துறதுக்காக பாலம் உச்சியில இருந்து குதிச்சிருக்கீங்க, மலை உச்சியில இருந்து நீங்க மிஸ் ஆகி கீழேயே விழுந்திருப்பீங்க, அது மட்டும் இல்லாம அவ்வளவு பேர்கிட்ட நீங்க சண்டை போட்டிருக்கீங்க, உங்க ஃபேமிலிலேயே அக்காக்கு வந்து பிரச்சனை இருக்கும்போது அவங்க கிட்டையும் சண்டை போட்டு காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல உன் அக்கா இதையெல்லாமா சொன்னா அப்படின்னு வெய்ஷாவ் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, அது எல்லாத்தையுமே சொன்னாங்க, அதுவும் இல்லாம எனக்கு பேசும்போது தப்பு பண்ணிட்டேன், என் அக்கா என்ன திட்ட போறாங்கன்னு சொல்ல அதையும் அவதான் சொல்லி கொடுத்தாளா, பரவாயில்ல, ஆனா நீ ரொம்ப நல்லா வேலை பார்த்திருக்க அப்படின்னு வெய்ஷாவ் சிரிச்சுட்டே ஷீச்சியை பாக்குறதுக்கு போறான். போயிட்டு ஷீச்சியை பார்த்து உன் தம்பி எல்லா விஷயத்தையும் சொன்னான், பக்காவா எல்லாத்தையும் ரெடி பண்ணி சொல்லி கொடுத்திருப்ப போல அப்படின்னு சொல்ல உடனே ஷீச்சி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இல்ல நம்ம அதெல்லாம் பண்ணணும்ல, நான் தான் உங்களுக்கு இந்த அணை கட்டுறதுல ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல அப்படின்னு சொல்ல உடனே வெய்ஷாவ் ஜஸ்ட் ப்ராமிஸ் பண்ணதுக்காக தான் நீ ஹெல்ப் பண்ணியா, வேற எந்த ரீசனும் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் சோகமாயிட்டு நானே உன்ட்டு சாரி கேட்கணும்னு நினைச்சேன், சியாவில இருக்கிற எல்லாரும் மோசமானவங்க கிடையாது நீ முன்னாடி சொன்ன, ஆனா நான் அப்போ நம்பல, சரி ஒருவேளை நீ மட்டும் நல்லவளா இருப்ப போல அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நினைச்சேன், ஆனா உன் தம்பி ரொம்ப நல்ல பையனா இருக்கான், இந்த கல்யாணம் பண்ணதுக்கு நான் நிஜமாவே சந்தோஷப்படுறேன், கல்யாணம் ஆனப்போ நம்ம 2 பேருக்கும் நிறைய டவுட் இருந்தது, நிறைய இந்த ஹிடன் அஜெண்டா இருந்தது, ஒளிச்சு வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணோம், ஆனா இப்போ உனக்கும் எனக்கும் நடுவுல எந்த சீக்கிரட்டும் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, ஒரு உண்மையான பொண்டாட்டியா நான் எனக்கு இருக்கணும், உனக்கு ஒரு உண்மையான புருஷனா இருக்கணும் நான் நினைக்கிறேன், நீ எனக்கு ஒரு உண்மையான பொண்டாட்டியா இருக்க ரெடி ஆயிட்டியான்னு கேட்க இவ்ளோ கஷ்டத்தை 2 பேரும் சேர்ந்து பார்த்துட்டோம், இப்ப நான் உங்க உண்மையான பொண்டாட்டி இல்லனா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ஷீச்சி கேக்குறா. வெய்ஷாவ் அவளை கட்டி பிடிச்சுக்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் இந்த சூஹி ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்போ கசன் ஓடி வந்துட்டு அக்கா என்னது இது லூயனை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலயா இருக்க, ஒருவேளை நீ 2வதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட உண்மையா யாரு ஜெயிப்பாங்களோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு தெரிஞ்சு வெய்ஷாவ் தான் அடுத்து வின் பண்ணுவான், எப்படியாவது அவனுக்கு நீ 2வது வைஃபா மாறிடுன்னு சொல்ல அவனை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம், ஆனா இப்போ இந்த நேரத்துல இந்த லூயனோட மனசு ரொம்ப குழப்பத்துல இருக்கு, அவனை நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனாலதான் நான் இவனை செலக்ட் பண்ணிருக்கேன், அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் வெளியே பரப்பி விட்டுரு, அவன் தம்பிங்களை கொண்டுட்டு தானே இங்க வந்திருக்கான், அந்த விஷயத்தை வெளியே பரப்பி விட்டுரு அப்படின்னு சூஹி சொல்றா. அதே நாளன்னைக்கு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான் லூயன். ஒருத்தங்க கூட விருந்துக்கு வரவே இல்ல. உன்னை பத்தி விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருமே வர மாட்டேங்கிறாங்க, அது மட்டும் இல்லாம நீ வேஷாவை எதிர்த்துக்கிட்டல, அதனால இப்போ உன் விருந்துக்கு வந்தா வேஷாவை நம்ம எதிர்த்துக்கிற மாதிரி ஆயிடுமோன்னு யோசிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே ஒருத்தங்க வந்திருக்காங்க, இங்க சூஹி வந்திருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. சூஹி மட்டும்தான் ஒரே கெஸ்ட் வந்திருக்கா. லூயன் அவ கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். நம்ம 2 பேர் கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கதை தான். நீங்களும் வந்துட்டு ரொம்ப தனியா வளர்ந்துருக்கீங்க, நானும் தனியா வளர்ந்துருக்கேன், நாட்டை காப்பாத்தணும் நம்மள காப்பாத்திக்கணுங்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு, அதனாலதான் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நானே கிளம்பி வந்திருக்கேன். நீங்க எப்படி பயத்தோட எங்க நமக்கு பதிலா வேற யாராவது வந்துருவாங்களோன்னு இருக்கீங்களோ, அதனாலதான் உங்க தம்பியை கொன்னீங்கன்னு தெரியும், அதே பயத்தோட தான் நானும் என் வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்றேன், உங்களை நம்பி நான் முழுசா இருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க, ஆனா என்னைக்காவது ஒரு வேலை எனக்கு
ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு இவ என்னெல்லாம் பிளான் வச்சிருக்காளோ அதெல்லாம் சொல்லிட்டு லூயன் பாக்குறான். என் ஊருக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இந்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு ஊரை சுத்தி காட்டுறேன், எங்க ஊர் ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்ல, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து சூஹி கிளம்பிடுறா. அப்ப லூயனோட அங்கிள் இவளை நம்பாத, இந்த பொண்ணு உன்னை ஏமாத்துறா, அவளோட சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக உன்னை யூஸ் பண்ணிக்க நினைக்கிறான்னு சொல்ல எனக்கு நல்லாவே தெரியுது. அது தெரிஞ்சுதான் நான் பேசினேன். ஆனா என் முகத்துல ஏன் சோகம் இருக்குன்னா, ஷீச்சி அன்னைக்கு என்னை எதிர்த்துக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வைஷாவை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு இன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா ஷீச்சிக்கு ஒரு உயிரையே கொடுக்கறதுக்கு தம்பி ஓடி வரான், அவளுக்காக உயிரையே கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அங்க அவங்க அப்பா அம்மா அப்படின்னு எல்லாருமே வைஷா கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படின்னு தாச்சி வரைய ஹெல்ப் பண்றாங்க, தண்ணி கொடுக்கறதுக்காக அணை கட்டுறாங்க, பார்த்து பார்த்து செய்யறாங்க. அப்படி ஒரு குடும்பம் இருக்கும்போது எனக்கு ஒரு வேலை இருந்தா நானே கூட உயிரை கொடுத்து என்ன வேணா செய்வேன். ஆனா எனக்கு இருக்கிற குடும்பம் எங்க அப்பா கூட என்னை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தாரு. அதே மாதிரிதான் இப்ப வந்துட்டு போனாலே சூஹி, அவளுக்கு அதிர்ஷ்டம் போட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவளை யூஸ் பண்ணிட்டு அவளை கழட்டி விட பாக்குறாங்க அந்த குடும்பமும். நானும் அவளும் மத்தவங்களை எறும்பு மாதிரி நினைச்சு கேவலமா பார்த்து வாழ்ந்தாலும் உண்மையாவே அந்த எறும்பே நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு லூயன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் அந்த எறும்பா பிறந்துட்டேன், எனக்கு ஒரு நிலைமையை பிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கே நான் போராட வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா நான் உயிரோடயே இருக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட வீட்டுல இருந்து ஒரு அதிசய முத்து ஒண்ணு நேரா சூஹிக்கு கொண்டு போய் கொடுக்க, இத பத்திரமா உள்ள வைங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சூஹி கிளம்புறா. இங்க நம்ம சியா ஊரை விட்டு மறுபடியும் கிளம்புறான். நல்லா பார்த்து போகணும் புரியுதா, அப்பா அம்மா கிட்ட வந்து நல்லபடியா நடந்துக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி இங்க இருந்து ஷீச்சி அனுப்புறா. அடுத்து நேரா மாமா அப்படின்னு நம்ம சியா இருக்கானே, வைஷா கிட்ட போய் அக்காவை நல்லபடியா பாத்துக்கணும், பாத்துக்கல நடக்கிறதே வேற அப்படின்னு நெஞ்சிலேயே ஒரு முட்டு முட்டுறான். ஏய் பார்த்து பேசி யார்கிட்ட பேசுறேன்னு ஷீச்சி கத்த ஆரம்பிக்கிறா. அடுத்து வெய்யான பார்த்து, சீனியர் நானும் நீங்களும் அப்புறம் பார்க்கலாம், அப்புறமா உங்க கூட குடிக்கிறதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இவன் போறத பார்த்துட்டு இவன் சோகமா இருக்குது, நம்ம வைஷாவுக்கு கஷ்டமா இருக்கு. அவன் குதிரை வேகமா ஓடுதா, ஏன் குதிரை வேகமா ஓடுதான்னு பாக்கலாமா அப்படின்னு ஷீச்சியை ஏத்தி குதிரையில உட்கார வச்சுட்டு மின்னல் வேகத்துல இவனும் அங்க இருந்து கிளம்புறான். வைஷா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அசிஸ்டன்ட் சொல்றான், இங்க திருப்பி சூஹி வந்தா, அவளுக்கு ஏதோ கஷ்டமா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டா அப்படின்னு சொல்ல வைஷா அவளை பாக்குறதுக்கு போறான். சூஹி அந்த முத்த காட்டி, இந்த லூயன் இருக்கானே என்ன ஃபோர்ஸ் பண்ணி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, நானும் அப்ப சின்ன பொண்ணு உங்க அண்ணனோட எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தப்போ அதனால அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்ச நாள் இங்க தங்குறதுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா அப்படின்னு சூஹி கேட்க, வைஷா இப்ப என்ன பிளான் போடுறாலோ தெரியலையேன்னு அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.